ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 375வது நாமாவளியாக ஓம் ஸ்துதயே நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி துதி ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய அந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதால் இறை அருள் கிடைக்கும். அந்த ஸ்தோத்திரத்தின் மீது இறைவன் பிரியமாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் வர்ணிச்சுன்னு வரும்பொழுது இந்த நாமாவளி அந்த ஸ்தோத்திர ரூபமாகவே இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறார். எல்லா சக்திகளிலும் இறைவன் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கார். இந்த பாடல்கள்லையும் அந்த பாடல் வடிவமாகவே முருகப்பெருமான் இருக்கார். அதை தான் நம்ம அடியார்களெல்லாம் அனுபவித்து அவனுடைய புகழை பாட பாட அந்த புகழ் தன்மையாக அந்த புகழிலே அவர் அனுகிரகம் பண்ணுறாராம். அந்த ரூபமாகவே மாறிடுவார். அடியார்கள்னால் ஒரு பாடலை பாடணும் அப்படின்னும் பொழுது அதை யோசித்து அதை எண்ணி அதெல்லாம் பாட மாட்டா. எப்படி அந்த எண் எழுத்து கண்ணெனத்தகும்னு வருமோ அது மாதிரி அந்த எண்ணும் எழுத்தும் இறை ஞானத்தால் வெளிப்படும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம திருப்புகழ் பாடும்பொழுது முருகனுடைய அருளால் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த கைத்தல நிறைகனின்னு அந்த திருப்புகழ் பாடும்பொழுது 200 எழுத்து இருக்கும். அதாவது விநாயகப் பெருமானை நோக்கி பாடும்போது ரெட்டப்பிள்ளையார் 2 காரியத்தை விநாயகர் செய்வார். விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தான்னு. சாவி ஒன்று தான், ஆனால் அது அந்த சாவி தான் போட்டும் அதே சாவி திறக்கும். அது மாதிரி கணபதி. அப்போ 2 பிள்ளையார் ரெட்டை பிள்ளையாராக பாடணும் பொழுது 100 அப்படின்னாலே ஒரு பிள்ளையார்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் பழக்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகள். ஒரு பிள்ளையார் கொடு அப்படின்னா 100 ரூபாய். அப்போ 200 200 எழுத்து இருக்கும் அந்த கைத்தல நிறைகனி. அது மாதிரி அவள் பாடும் பொழுது இறை அருளால் பாடுறதால அவள் எண்ண மாட்டா எழுத்துக்களைன்னா அதுவாக தானாக வந்து அமையும். அப்படி அந்த ஒவ்வொரு பாக்களும் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். அதுவும் திருப்புகழ்லன்னா பார்த்தோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய அந்த திருவடியை வர்ணித்து பாடுவாள். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னுவார். அப்போ இதெல்லாம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுவாமியினுடைய திருவடி 2 அப்படியே ஒன்று என்ன 27 வரும். 27 நட்சத்திரமும் முருகனுடைய அருள் பெற்றவாளுக்கு ஒன்றும் பண்ணாது அனுகூலம் பண்ணுன்னு அர்த்தம். 2 7 சேர்த்தா 9 நவகிரகங்களும் அனுகிரகம் பண்ணுன்னு அர்த்தம். அப்படி அவள் திருவாக்கிலிருந்து வர்றது அத்தனையுமே இறை அருள், இறைவனே வெளிப்படுறாருன்னு அர்த்தம். அதை தான் இந்த நாமாவளி இறைவனே அந்த துதி ரூபமாக இருக்கார்னு இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஸ்துதயே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.